வீடியோவிற்குள் போவதற்கு முன் ஒரு எச்சரிக்கை. இந்த இண்டஸ்ட்ரியில் அனுபவம் இல்லாத, தற்போது வெளிநாட்டில் மருத்துவம் பயிலும் மாணவர்களின் வீடியோக்களையும், ஏற்கனவே அங்கு படிக்கும் உறவினர்கள் அல்லது நண்பர்களின் ஆலோசனையையோ வியாபார நோக்கத்திற்காக உண்மைகளை மறைத்து நீங்கள் எந்த நாட்டில் கேட்டாலும் அட்மிஷன் போட்டு தரும் ஒரு சில ஆலோசகர்களையோ நம்பி உங்கள் கரியரை துளைத்து விடாதீர்கள். ஏன் இந்த எச்சரிக்கை என்று வீடியோவை முழுமையாக பார்த்த பின்பு உங்களுக்கே புரியும். நீங்கள் யாரிடம் ஆலோசனை பெறுகிறீர்களோ அவர்கள் இந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ளவைகளை குறித்து பேசவில்லை என்றாலோ அல்லது நீங்கள் இவைகளை குறித்து கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி தட்டிக் கழித்தாலோ உஷார். ரஷ்யா, பிலிப்பைன்ஸ், ஜோர்ஜியா, உக்ரைன், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், அர்மேனியா என்று 15க்கும் மேற்பட்ட நாடுகளில் மருத்துவம் படிக்கின்றனர் இந்திய மாணவர்கள். ஆனால் இந்த நிலை 2021க்கு பிறகு மாறிவிட்டது. இந்தியாவின் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வெளிநாட்டில் மருத்துவம் படிக்கப் போகும் மாணவர்களுக்கான விதிமுறைகளை மாற்றியதால் 2021க்கு பிறகு மருத்துவம் படிக்க செல்வதற்கான நாடுகளின் ஆப்ஷன்ஸ் இந்திய மாணவர்களுக்கு குறைந்துவிட்டது. ஏன் குறைந்துவிட்டது? இந்த விதிமுறைகளை புரிந்து கொண்டால் உங்களுக்கே ஏன் நாம் சில நாடுகளுக்கு இனி மருத்துவம் படிக்கப் போகக்கூடாது என்பது தெரியும். இதோ முதலாவது விதிமுறை. நாம் மருத்துவம் படிக்கச் செல்லும் நாடுகளிலோ கல்லூரிகளிலோ மருத்துவ படிப்பிற்கான கோர்ஸ் டியூரேஷன் குறைந்தது 54 மாதங்களாக, அதாவது 4.5 வருடங்களாக இருக்க வேண்டும். இந்த வீடியோ வெளிவரும் இந்த நாள் வரை பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் கோர்ஸ் டியூரேஷன் இதற்கும் குறைவாக இருக்கிறது. எனவே இப்பொழுது மருத்துவம் படிக்கப் போகும் மாணவர்கள் பிலிப்பைன்ஸ் தேர்ந்தெடுக்காமல் இருக்க வேண்டும். பின் நாட்களில் இந்த நிலை மாறினால் பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்திலிருந்து தெளிவான நோட்டீஸ் வெளிவரும். அதற்கு பின் பிலிப்பைன்ஸிற்கு மருத்துவம் படிக்க மீண்டும் இந்திய மாணவர்கள் போகலாம். மற்ற நாடுகளில் கோர்ஸ் டியூரேஷன் 5 அல்லது 6 வருடங்கள். இது நேஷனல் மெடிக்கல் கமிஷன் விதிமுறைகளுக்கு உட்பட்டுள்ளது. இரண்டாவது விதிமுறை. நாம் எந்த நாட்டில் மருத்துவம் படிக்கச் செல்கிறோமோ அந்த நாட்டில் நாம் மருத்துவ படிப்பை முடித்த பின்பு அங்கு மருத்துவராக பணியாற்றுவதற்கான லைசென்ஸ் பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான். சில நாடுகளில் இந்த லைசென்ஸ் பெறுவதற்கு லைசென்ஸின் எக்ஸாம் உள்ளது. இதை நாம் எழுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் சில நாடுகளில் லைசென்ஸின் எக்ஸாம் கிடையாது. மருத்துவ படிப்பை முடித்த பின்பு உடனடியாக மருத்துவராக பணியாற்ற உரிமம் வழங்கப்படும். ரஷ்யாவில் இந்த லைசென்ஸின் எக்ஸாம் ரஷ்யன் லாங்குவேஜில் எழுதப்பட வேண்டும். இது இந்திய மாணவர்களுக்கு மிகவும் கடினமான ஒன்று. ஏனென்றால் முதலாம் வருடத்தில் ரஷ்யன் லாங்குவேஜ் கிளாஸ் இருக்கும். ஆனால் அதற்கு பின்பு முழுமையாய் ஆங்கிலத்தில் பயிலும் மாணவர்களுக்கு ரஷ்யன் லாங்குவேஜில் எக்ஸாம் என்பது கடினமான ஒன்று. நேஷனல் மெடிக்கல் கமிஷன் கொடுத்திருக்கும் டாக்குமெண்டில் இண்டிபெண்டன்ட் மெடிக்கல் பிராக்டிஷனராக பணியாற்றும் லைசென்ஸ் பெற வேண்டும் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. ஜோர்ஜியா போன்ற நாடுகளில் லைசென்ஸின் எக்ஸாம் எதுவும் இல்லை. மாணவர்கள் மருத்துவ டிகிரி முடித்த பின்பே ஜூனியர் டாக்டராக வேலை செய்ய ஜோர்ஜியா அரசாங்கம் அனுமதிக்கிறது. ஆனால் இண்டிபெண்டன்ட் மெடிக்கல் பிராக்டிஷனராக வேலை செய்ய ஜார்ஜியாவில் பிஜி படித்தால்தான் அதற்கான லைசென்ஸ் வழங்கப்படும். அப்படி பார்த்தால் ஜார்ஜியாவில் மருத்துவம் படிப்பது நேஷனல் மெடிக்கல் கமிஷன் விதிமுறைக்கு உட்பட்டிருக்குமா என்று நீங்களே சிந்தியுங்கள். ஏனென்றால் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் கேட்பது இண்டிபெண்டன்ட் மெடிக்கல் பிராக்டிஷனருக்கான லைசென்ஸ், ஜூனியர் டாக்டர் அல்ல. நேஷனல் மெடிக்கல் கமிஷன் கொடுத்த மூன்றாவது முக்கியமான விதிமுறை. நாம் மருத்துவ படிப்பிற்கு சேர்ந்த தேதியில் இருந்து 10 ஆண்டுகளுக்குள் மொத்த வெளிநாட்டு மருத்துவ படிப்பிற்கான புரோசஸ் முழுவதையும் முடித்திருக்க வேண்டும் என்பதுதான். 10 ஆண்டிற்குள் இந்த புரோசஸ் முழுவதையும் முடிக்காதவர்களுக்கு நேஷனல் மெடிக்கல் கமிஷன் இந்தியாவில் மருத்துவராக பணியாற்ற லைசென்ஸ் வழங்காது. அது என்ன மொத்த புரோசஸ் என்று சிந்திக்கிறீர்களா? வெளிநாட்டில் 5 வருடமோ அல்லது 6 வருடமோ படிக்கும் மருத்துவ டிகிரி மற்றும் 12 மாதங்களுக்கு இன்டர்ன்ஷிப் மற்றும் அந்த நாட்டின் லைசென்ஸின் எக்ஸாம், அதனோடு இந்தியாவில் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம், அதன் பின்பு இந்தியாவில் 1 வருடம் இன்டர்ன்ஷிப், இவை அனைத்தையும் ஜாயின் செய்ததில் இருந்து 10 வருடத்திற்குள் முடிக்க வேண்டும் என்பது நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வைத்திருக்கும் மிக முக்கியமான விதிமுறை. ரஷ்யா போன்ற நாடுகளில் கோர்ஸ் டியூரேஷன் 6 வருடம் மற்றும் 1 வருட இன்டர்ன்ஷிப், லைசென்ஸின் எக்ஸாம் ரஷ்யன் மொழியில் எழுதி தேர்ச்சி பெற வேண்டும். பின் இந்தியாவில் நெக்ஸ்ட் அல்லது ஏபிஎம்ஜிஇ எக்ஸாம், அதற்கு 1 வருடம், அதன் பின் இந்தியாவில் 1 வருட இன்டர்ன்ஷிப். மொத்தம்
9 முதல் 10 வருடம் ஆகிவிடும். ஆனால் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் கொடுத்திருக்கும் காலமும் 10 வருடம்தான். இதுவரை எப்எம்ஜி எக்ஸாம் முதல் அட்டெம்ப்டில் பாஸ் செய்த சதவிகிதத்தை வைத்து பார்த்தால் அது குறைவாக இருக்கிறது. இரண்டாவது அட்டெம்ப்ட் தேவைப்பட்டால் அதற்கு 6 மாதமோ 1 வருடமோ ஆகும். அதனால் நாம் 5 வருட கோர்ஸ் டியூரேஷன் இருக்கும் நாடுகளை தேர்ந்தெடுப்பது நல்லது. இப்படி மேலும் சில விதிமுறைகள் உள்ளன. ஆனால் இங்கு கூறப்பட்டவைகள் மிகவும் முக்கியமானவை. நாம் எந்த நாட்டை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை இவைகளைக் கொண்டே தீர்மானிக்க வேண்டும். வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கும் எண்ணிற்கு கால் செய்து ஒரு முழுமையான ஆலோசனையை பெற்றுக்கொண்ட பின்பு முடிவெடுங்கள். இது உங்கள் எதிர்காலம் சம்பந்தப்பட்டது.